ஸ்ரீ மகாலட்சுமி பாலிடெக்னிக் காலேஜ் மற்றும் மகாலட்சுமி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் கடலூர் கட்டண சலுகையுடன் டிகிரி மற்றும் டிப்ளமோ படிப்புக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார். இந்த ஆட்சியில ஆதரவு நிலைப்பாட்டை திமுகவுடைய தோழமை கட்சிகளாகவே தொடரக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஐயோம் எல்லாம் எடுத்திருக்காங்கிறத பார்க்கின்றோம். திரு திருமாவளவன் சொன்னது என்ன, அவர் சொல்லவே கேட்போம். அவருடைய அணுகுமுறையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெகுவாக பாராட்டுகிறது. சந்திச்சது 47 சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. அதுல 30க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் தனியாக ஒதுக்கி எடப்பாடி பழனிசாமி இந்திய கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியில வந்திருக்கோம், நாங்கள் இப்போ விஜய்க்கு ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அது அவர்களின் உட்கட்சி விவகாரம். விஜய் சந்திச்சது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தலைவர்கள் மட்டும் தான் சந்திச்சிருக்காரு. எதிர் திசையில் இருக்கிற என்டிஏ கூட்டணி சந்திக்கல. அப்படி இருக்கும்போது அரசியல் மாண்பு அப்படிங்கிறது பொருந்தும். அந்த வரிசையிலே திரு முன்னாள் பழனிசாமி அவர்களையும் அவர் சந்திப்பார். 2 பிரிவாக இருந்தாலும் கூட இன்னும் அவர்தான் அதிகாரப்பூர்வமாக சட்டப்பூர்வமாக அதிமுகவின் பொதுச் செயலாளர். ஆகவே அவரையும் சந்திப்பார், சந்திக்க வேண்டும். சார், உங்களை சந்திக்கிறது வர்றதுக்கு நேரம் இருந்தால் சொல்லுங்கள் சார். எப்போ சந்திக்கிறீங்க, எங்கே சந்திக்கிறீங்க? வேளச்சேரியில் தான் நான் இருக்கிறேன். 4 மணி அளவில் வேளச்சேரிக்கு வருவதாக தகவல். நீங்க உங்களை முதல்வர் ஆக்கிறதுக்கான முயற்சிகள் நடந்தது, அதை முறியடிச்சது காங்கிரஸ் தான் சொல்லிட்டு நேத்திக்கு ஒரு செய்திகள் பரபரப்பாக பேசப்பட்டது. அதற்கான முன்னெடுப்புகள் நடந்தது சார். காங்கிரஸ் அதில் எந்த வகையில் தலையிட்ட வேண்டும் தெரியாது. அதிமுக, திமுக மற்றும் இந்த கூட்டணி இடம்பெற்றுள்ள சில கட்சிகள் இந்த முயற்சியை மேற்கொண்டதாக எனக்கும் தகவல் கிட்டியது. நாங்கள் இடதுசாரிகள் எடுக்கிற முடிவின் அடிப்படையை முன்வைத்து எங்கள் உயர்நிலைக் குழுவிலே விவாதித்து அதன் பின்னர் தான் முடிவெடுத்தோம். எல்லோரும் அது தாமதமான முடிவு என்று விமர்சிக்கிறார்கள். ஒரு அரசியல் கட்சியை நடத்துகிறவர்களுக்கு தான் அந்த வகையில் பழனிசாமி அவர்களையும் அவர் சந்திப்பார். அது 2 பிரிவாக இருந்தாலும் கூட இன்னும் அவர்தான் அதிகாரப்பூர்வமாக அல்லது சட்டப்பூர்வமாக அதிமுகவின் பொதுச் செயலாளர். ஆகவே அவரையும் சந்திப்பார், சந்திக்க வேண்டும். சார், உங்களை சந்திக்கிறது This is very big. திமுக அதிமுகவும் சேர்ந்து அணுகினார்கள். அந்த கோரிக்கையை நான் ஏற்கவில்லை என்கிறார் திரு திருமாவளவன். ஸ்ரீ மகாலட்சுமி பாலிடெக்னிக் காலேஜ் மற்றும் மகாலட்சுமி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் கடலூர் கட்டண சலுகையுடன் டிகிரி மற்றும் டிப்ளமோ படிப்புக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.